சப்பாத்தி, ஆப்பம், குருமா இதுகளுக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கக்கூடிய வெள்ள குருமா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ரெசிபிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 8 பல் முந்திரி, 1/4 கப்பு தேங்காய், காரத்துக்கு பச்சை மிளகா உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து கொரகரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து குக்கரில் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம், லைட்டாக வதங்கவும். இது கூட கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே அளவுகளோடு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.